உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ரொம்ப சுவையான காரஞ்சாரமான பட்டை மிளகாய் தொக்கு. இந்த தொக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அப்படியே சாப்பிட்ட வகத்து அப்படியே சும்மா சுருன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுவையான காரஞ்சாரமான பட்டை மிளகாய் தொக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த பட்டை மிளகாய் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வாங்க. பட்டை மிளகாய் நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து விதையை எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா விதையில் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நம்ம அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பல் ஒரு 10, நெல்லிக்காய் சைஸ் புளி, இதை நம்ம ஊற வச்சு அந்த புளி சாறு எடுத்து வச்சுக்கணும். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. இந்த பட்டை மிளகாயை நம்ம சுடு தண்ணி போட்டு ஊற வைக்க போகிறோம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக ஆகும். இல்லை சதையும் நிறையா வரும், சாந்து நிறையா வரும். இது நல்லா சுடுதண்ணி போட்டு ஊற வச்சுட்டா மிளகாய் நல்லா சொதன்னு ஆகிடும். நம்ம அந்த தொக்கு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்க தண்ணி வச்சு இந்த மாதிரி நம்ம ஊற விட்டோம்னா நல்லா ஊறி பட்டை மிளகாய் சொதன்னு ஆகிடும். பட்டை மிளகாய், புளிக்கரைசல், பூண்டு, கடுகு, ஜீரகம், வெந்தயம், மல்லித்தூள், எண்ணெய், உப்பு. சட்டி சூடாயிடுச்சு. நம்ம இதில் 1/2 ஸ்பூனு வெந்தயம் போட்டுக்கலாம். கால் ஸ்பூனு ஜீரகம், ஒரு ஸ்பூனு கடுகு. எல்லாமே நல்லா பொரியணும். நல்லா பொரியணும். இப்போ தான் பொரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அப்படியே எல்லாமே இது நல்லா பொரிஞ்சோன்னே இந்த 3 அப்படியே இறக்கி ஆற விட்டு பொடி பண்ணிக்க வேண்டியதான். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இறக்கி ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு பூண்டு இருக்குங்களா, அதை போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம அந்த ஊற வச்சோம் இல்லைங்களா பட்டை மிளகாய், அதை இதில் போட்டுக்கலாம். நல்லா மணமாக இருக்குது. அடுத்தது இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது மல்லித்தூள், இதை நம்ம போட்டுக்கலாம். இந்த மல்லித்தூள் பச்சை வாசனை போகணும்.
அடுத்தது நம்ம இடித்து வச்சுருக்க இந்த கடுகு, வெந்தயம், சீரகப்பொடியை அதில் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த புளிக்கரைச்சல் தண்ணி, இதையும் நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இப்படி இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது எந்த தண்ணின்னா, இந்த மிளகை ஊற வச்சோங்க இல்லைங்களா, மிளகை ஊற வச்ச தண்ணியை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கலாம். அப்படியே இந்த சாந்து எல்லாமே நல்லா சுருண்டு வரணும். நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். அப்படியே இந்த பட்டை மிளகா தொக்கில் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு செம்ம வாசனையாக இருக்குது. இந்த பட்டை மிளகாலாம் நல்லா ஊறி அப்படியே மசாலாவோட அப்படியே அம்சமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த சாந்தெல்லாம் சுண்டி வரட்டும். இந்த மசாலாலாம் நல்லா சுருண்டு வந்துட்டு மிளகாயும் நல்லா வெந்து குழஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அதை இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம். பாருங்க எப்படி இருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாம். நான் கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவேன், அதனால தான் மிளகாய் சாப்பிடல. எனக்கு கொஞ்சம் வயிறு பிரச்சனை இருக்குது. வாங்க. பூண்டு ஃப்ளேவரு, அந்த கடுகு, வெந்தயம் அதோடய ஃப்ளேவர்லாம் தூக்கலாக இருக்குது. நல்ல ஒரு அருமையான வாசனையாக இருக்குது. காரமாக நல்ல பழையது சுடுசோறு, தயிர் சோறு, சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்குங்க. அதாவது எதுவுமே குறையலை. புளிப்பு, காரம் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. இதை கொஞ்சமாக எடுத்து சோத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சோறு சூப்பராக இருக்கும். அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இதை 2 நாள் பாட்டிலில் போட்டு ஊற வச்சு அதன் பிறகு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் சுவையாக இருக்கும். ஒரு அருமையான அல்டிமேட்டான ஒரு பட்டை மிளகாய் தொக்கு நீங்களும் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. இந்த பட்டை மிளகாய் தொக்கு இருக்குங்களா, இதை உங்களுக்கு இப்படி சாப்பிட பிடிக்கலன்னா இந்த செஞ்ச பிறகு நீங்கள் ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இதை விட அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நீங்கள் ஒரு பட்டை மிளகாய் சாதனே ஒன்று செஞ்சு குழந்தைங்களுக்கோ வீட்டுக்காரங்களுக்கோ எல்லாேருக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ் தான் இது. சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் பிடிச்சனால தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரும். தொடர்ந்து நீங்கள் எனக்கு கொடுக்குற ஆதரவு தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் போக முடியும். உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு எனக்கு வேணும். நன்றி உறவுகளே.